it. Subscribe to watch more videos. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். அது ஒரு அழகான வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில ஒரு ஓநாய் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஓநாய் தினமும் காட்டுக்குள்ள போய் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தது. அதே காட்டுல ஒரு அம்மா ஆடும் 6 குட்டி ஆடும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த அந்த ஆடுங்களை ஓநாய் பார்த்துடுச்சு. இந்த ஆடுங்க தான் இன்னைக்கு நமக்கு உணவுன்னு ஓநாய் முடிவு பண்ணிடுச்சு. அந்த ஓநாய் ஆடுங்களை வேட்டையாடுறதுக்காக தந்திரமா ஒரு பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அந்த ஓநாய் பாறை பின்னாடி நின்னுக்கிட்டு அந்த ஆடுங்களை நோட்டம் விட்டுட்டு இருந்துச்சு. அங்க இருந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்த ஓநாய் நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைன்னு சந்தோஷப்பட்டுச்சு. அம்மா ஆடு குட்டி ஆடுங்களை இன்னைக்கு விளையாடுனது போதும், வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லுச்சு. அம்மா ஆடு குட்டி ஆடுங்க கிட்ட, நான் உங்களுக்கு உணவு தேட போறேன், நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. குட்டி ஆடுங்க எல்லாம் சரிங்க அம்மான்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஆடு 6 குட்டிங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த ஓநாய் அம்மா ஆடு எப்ப வெளியே போகும் அந்த குட்டிகள் எல்லாத்தையும் சாப்பிடலான்னு அங்கேயே காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஓநாய் நினைச்ச மாதிரியே அம்மா ஆடு குட்டி ஆடுங்களுக்கு உணவு தேட போனாங்க. அம்மா ஆடு வந்துட்டு இருந்தது ஓநாய் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அம்மா ஆடு கிட்ட வரும்போது ஓநாய் அம்மா ஆடு கிட்ட மாட்டிக்காம இருக்க ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஓநாய பார்க்காம அம்மா ஆடு அங்கிருந்து போயிடுச்சு. அம்மா ஆடு போனதும் ஓநாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த ஓநாய் அம்மா ஆடு வரதுக்குள்ள குட்டிகள் எல்லாத்தையும் சாப்பிடலான்னு போச்சு. ஓநாய் ஆட்டுக்குட்டிங்களை சாப்பிடுறதுக்காக ஆட்டுக்குட்டிங்களோட வீட்டுக்கிட்ட மெதுவா நடந்து போச்சு. அந்த ஓநாய் ஆட்டுக்குட்டிங்க இருக்க வீட்டு கதவை தட்டி, செல்லங்களா அம்மா உங்களுக்கு பழம் கொண்டு வந்திருக்கேன், கதவை திறங்கன்னு சொல்லுச்சு. வீட்டுக்குள்ள இருந்த ஆட்டுக்குட்டிங்க இது நம்ம அம்மா குரல் இல்லைன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த குட்டி ஆடுங்க ஓநாய் கிட்ட இது எங்க அம்மா குரல் இல்ல, நாங்க கதவை திறக்க மாட்டோம்னு சொல்லிடுச்சுங்க. அந்த ஓநாய் அம்மா ஆடு போல பேச கத்துக்கிட்டு வரலான்னு அங்க இருந்து போயிடுச்சு. அந்த ஓநாய் குட்டி ஆடுங்களை ஏமாத்தி சாப்பிட நினைச்சது. ஆனா அந்த குட்டி ஆடுங்க அது அவங்க அம்மா குரல் இல்லைன்னு கதவை திறக்கல. மறுபடியும் அந்த ஓநாய் ஆடு மாதிரி பேச கத்துக்கிட்டு வந்துச்சு. அந்த ஓநாய் அம்மா ஆடு மாதிரி பேசி அந்த குட்டி ஆடுங்களை சாப்பிடலான்னு அந்த குட்டி ஆடுங்க வீட்டுக்கு போச்சு. அந்த ஓநாய் கதவை தட்டி அம்மா ஆடு மாதிரி பேசி குட்டி ஆடுங்களை கதவை திறக்க சொல்லுச்சு. அம்மா வந்துட்டாங்கன்னு ஓடி வந்த குட்டி ஆடுங்க ஓநாயோட காலை பார்த்துட்டாங்க. ஓநாயோட காலை பார்த்த குட்டி ஆடுங்க இது எங்க அம்மா கால் இல்ல, நாங்க கதவை திறக்க மாட்டோம்னு சொல்லிடுச்சுங்க. அந்த ஓநாய் அம்மா ஆடு மாதிரி எவ்வளவு பேசி பார்த்தோம் அந்த குட்டி ஆடுங்க கதவை திறக்கவே இல்லை. அந்த ஓநாய் அம்மா ஆடு மாதிரி காலை தயார் பண்ணி அந்த குட்டி ஆடுங்களை பிடிக்கலான்னு போச்சு. அந்த ஓநாய் இந்த முறை அந்த குட்டி ஆடுங்க நம்ம கிட்ட மாட்டிக்குங்கன்னு சந்தோஷமா போச்சு.
அந்த ஓநாய் அம்மா ஆடு போல காலை செஞ்சுக்கிட்டு அம்மா ஆடு குரல்ல செல்லங்களா அம்மா வந்திருக்கேன் கதவை தருங்கன்னு சொல்லுச்சு. ஆட்டுக்குட்டிங்க அம்மாவோட காலை பார்த்துட்டு அம்மா தான் நினைச்சிட்டு கதவை திறந்தாங்க. ஓநாய பார்த்த குட்டி ஆடுங்க பயந்து வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த ஓநாய் குட்டி ஆடுங்களை பிடிச்சு விழுங்கிடுச்சு. குட்டி ஆடுங்களை விழுங்கிட்டு ஓநாய் அங்கிருந்து போயிடுச்சு. உணவை எடுத்துட்டு வர போன அம்மா ஆடு வீட்டுக்கு வந்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க. அம்மா ஆடு குட்டி ஆடுங்களை காணோன்னு வீடு முழுக்க தேடினாங்க. ஓநாய் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு குட்டி ஆடு மட்டும் அம்மா கிட்ட வந்தது. அந்த குட்டி ஆடு அம்மா ஆடு கிட்ட ஓநாய் வந்து மத்த குட்டி ஆடுங்களை விழுங்கிடுச்சுன்னு சொல்லுச்சு. அம்மா ஆடு அந்த குட்டி ஆடை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கோவத்தோட அந்த ஓநாயை தேடி போச்சு. அந்த ஓநாய் ஆட்டுக்குட்டிங்களை விழுங்கிட்டு ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஓநாய் தூங்கிட்டு இருந்ததை பார்த்த அம்மா ஆடு அது விழுங்கின குட்டிகள் எல்லாத்தையும் வாயை திறந்து வெளியே எடுத்து போட்டுச்சு. ஓநாய் வாயிலிருந்து வெளியே வந்த குட்டிங்க மயக்கமா இருந்தாங்க. தூங்கி எழுந்த ஓநாய் என்ன நம்ம விழுங்கின குட்டிங்க எதையும் வயித்துல காணோமே அப்படின்னு பார்த்துச்சு. அம்மா ஆடு ரொம்ப கோவமா ஓநாயோட எதிர்க்க நின்னுட்டு இருந்துச்சு. அந்த அம்மா ஆடு ஓநாயை என்னோட குட்டிங்களே விழுங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஓநாயை அடி பின்னிட்டாங்க. அடி தாங்க முடியாம அம்மா ஆடு கிட்ட உங்க குட்டிகள் எல்லாம் விழுங்கினது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுச்சு. அந்த அம்மா ஆடு ஓநாயை எட்டி ஒதிச்சு தண்ணியில தள்ளி விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆடுங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அம்மாவோட பேச்சை கேட்டு நடந்தா லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். Subscribe to watch more videos.